ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள்: புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி உற்பத்தி தொடர்ந்து அதிகரித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். மேற்குவங்கத்தின் சட்டம் ஒழுங்கு சூழல் குறித்து மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா இன்று கொல்கத்தாவில் ஆய்வு மேற்கொண்டார். நாகாலாந்தில் வெள்ளம் மற்றும் நிலச்சரிவு காரணமாக 3 பேர் உயிரிழந்தனர். நேபாளத்தில் இன்று நிலநடுக்கம் ஏற்பட்டது. அது ரிக்டர் அளவில் 5ஆக பதிவானது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டி இறுதி ஆட்டத்தில் அர்ஜென்டினா இன்று ஸ்பெயினை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி உற்பத்தி தொடர்ந்து அதிகரித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை பதிவு செய்துள்ள அவர், இது தொடர்பாக டிஜிட்டல் ஊடகத்தில் வெளியான கட்டுரையையும் பகிர்ந்துள்ளார். நடப்பு நிதியாண்டின் முதல் காலாண்டில் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி உற்பத்தி 25% அதிகரித்துள்ளதாக அந்த கட்டுரையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதனிடையே தூய எரிசக்தி பயன்பாட்டிற்கு தொடர்ந்து ஊக்கமளிக்கப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், லடாக்கின் புகா பள்ளத்தாக்கு பகுதியில் புவி வெப்ப கிணறு செயல்பாட்டிற்கு வந்துள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். நாட்டின் முதலாவது புவி வெப்ப எரிசக்தி திட்டம் இதுவாகும் என்றும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். நாட்டின் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி பயன்பாட்டிற்கு இந்த திட்டம் மேலும் வலு சேர்க்கும் என்றும் திரு பிரகலாத் ஜோஷி கூறியுள்ளார். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடரில் எந்தவொரு பிரச்சினை குறித்தும் விவாதிக்க மத்திய அரசு தயாராக உள்ளதாக நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜூ கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் இது தொடர்பாக நடைபெற்ற அனைத்துக் கட்சி கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். நாடாளுமன்றத்தில் ஆக்கப்பூர்வமான விவாதங்கள் நடைபெற எதிர்க்கட்சிகள் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்று திரு கிரண் ரிஜிஜூ கேட்டுக் கொண்டார். முன்னதாக திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் அதிருப்தி உறுப்பினர்கள் இக்கூட்டத்தில் பங்கேற்றதற்கு எதிர்ப்பு தெரிவித்து எதிர்க்கட்சிகள் அடையாள வெளிநடப்பில் ஈடுபட்டன. 40 கட்சிகளைச் சேர்ந்த 50 பேர் இந்த கூட்டத்தில் பங்கேற்றனர். இதனிடையே மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா தலைமையில் அலுவல் ஆய்வுக்குழு கூட்டமும் இன்று புதுதில்லியில் நடைபெற்றது. மேற்குவங்கத்தின் சட்டம் ஒழுங்கு சூழல் குறித்து மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா இன்று கொல்கத்தாவில் ஆய்வு மேற்கொண்டார். சட்டம் ஒழுங்கு சீராக பராமரிக்கப்படுவதை உறுதி செய்வதற்கான நடவடிக்கைகள் குறித்து இந்த ஆய்வுக் கூட்டத்தில் விரிவாக விவாதிக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். அம்மாநில தலைமைச் செயலர் திரு மனோஜ் அகர்வால், காவல்துறை தலைவர் திரு சித்நாத் குப்தா மற்றும் காவல்துறை உயர் அதிகாரிகள் இதில் பங்கேற்றனர். உற்பத்திக்கான இந்தியா இயக்கத்தின் கீழ் உள்நாட்டிலேயே விமானங்களை உற்பத்தி செய்வதற்கான நடவடிக்கைகள் தீவிரமடைந்துள்ளதாக சிவில் விமான போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், உள்நாட்டிலேயே வடிவமைக்கப்பட்டு வரும் C-295 ரக ராணுவ விமானம் தொடர்பான புகைப்படத்தையும் பகிர்ந்துள்ளார். ஏர்பஸ் நிறுவனம் டாடா நிறுவனத்துடன் இணைந்து இதனை உருவாக்கி வருவதாக திரு ராம்மோகன் நாயுடு அதில் குறிப்பிட்டுள்ளார். இயற்கை பேரிடர்களை எதிர்கொள்ள அனைவரும் ஒருங்கிணைந்து பணியாற்ற வேண்டும் என்று உத்தரப்பிரதேச முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத் கேட்டுக் கொண்டுள்ளார். இன்று லக்னோவில் மாநில பேரிடர் மேலாண்மை ஆணையத்தின் புதிய தலைமையக கட்டிடத்தை திறந்து வைத்து அவர் பேசினார். இயற்கை பேரிடரின் போது உயிர் சேதமோ பொருட்சேதமோ ஏற்படாமல் தடுப்பதற்கு உரிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார். இது தொடர்பாக மக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட வேண்டியதன் அவசியத்தையும் திரு யோகி ஆதித்யநாத் வலியுறுத்தினார். கர்நாடகாவில் வறட்சியால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மேற்கொள்ளப்பட வேண்டிய நிவாரணப் பணிகள் குறித்து அம்மாநில முதலமைச்சர் திரு டி.கே. சிவக்குமார் இன்று ஆய்வு மேற்கொண்டார். பெங்களூருவில் நடைபெற்ற இந்த ஆய்வுக் கூட்டத்தின்போது வறட்சி பாதிப்பு குறித்து விரிவாக எடுத்துரைக்கப்பட்டதாக அம்மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. வறட்சி தொடர்பாக அதிகாரிகள் மேற்கொண்ட ஆய்வறிக்கைகளில் முறைகேடுகள் கண்டறியப்பட்டால் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று முதலமைச்சர் எச்சரித்ததாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. வறட்சியால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் நிவாரணப் பணிகளை மேற்கொள்வது குறித்து அதிகாரிகள் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்றும் திரு டி.கே. சிவக்குமார் இந்த கூட்டத்தில் வலியுறுத்தியதாக அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது.
இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். பீகாரில் வேளாண் துறையின் வளர்ச்சிக்கு கூடுதல் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் திரு சாம்ராஜ் சௌத்ரி கூறியுள்ளார். ஷியோகரில் இன்று 330 கோடி ரூபாய் மதிப்பிலான வளர்ச்சித் திட்டப் பணிகளை தொடங்கி வைத்து அவர் பேசினார். 130 கோடி ரூபாய் மதிப்பிலான நதிநீர் இணைப்பு திட்டமும் இதில் அடங்கும் என்று அவர் கூறினார். வேளாண் உற்பத்தியை அதிகரிக்க இந்த திட்டம் உதவிடும் என்று அவர் குறிப்பிட்டார். இதன் மூலம் கூடுதல் வேலைவாய்ப்புகள் உருவாகும் என்றும் திரு சாம்ராஜ் சௌத்ரி தெரிவித்தார். நாகாலாந்தில் வெள்ளம் மற்றும் நிலச்சரிவு காரணமாக 3 பேர் உயிரிழந்தனர். மோன் மாவட்டத்துக்கு உட்பட்ட பகுதிகள் வெள்ளம் மற்றும் நிலச்சரிவால் பாதிக்கப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். இந்த மாவட்டத்துக்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் சாலைகள் துண்டிக்கப்பட்டுள்ளதாகவும் வீடுகள் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டுள்ளதாகவும் காவல்துறையினர் தெரிவித்தனர். பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மீட்புப் பணிகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. பஞ்சாபில் சொத்து ஆவணங்களை பதிவு செய்வதற்கான நடைமுறைகள் எளிதாக்கப்பட்டுள்ளதாக அம்மாநில அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் மந்தியான் கூறியுள்ளார். சண்டிகரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பொதுமக்கள் எளிதாக புரிந்து கொள்ளும் வகையில் ஆவணப்பதிவுக்கான நெறிமுறைகள் மாற்றியமைக்கப்பட்டுள்ளதாக கூறினார். தற்போது பயன்பாட்டில் உள்ள 35 சிக்கலான வார்த்தை பயன்பாடுகள் நீக்கப்பட்டுள்ளதாகவும் திரு ஹர்தீப் சிங் மந்தியான் தெரிவித்தார். ஹரியானாவில் 12,000க்கும் மேற்பட்ட கல்வி நிறுவனங்கள் புகையிலை பயன்பாடற்றவையாக அறிவிக்கப்பட்டுள்ளதாக அம்மாநில சுகாதாரத்துறை செயலர் டாக்டர் சுமிதா மிஸ்ரா கூறியுள்ளார். சண்டிகரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தேசிய புகையிலை கட்டுப்பாட்டு திட்டத்தினை ஹரியானா அரசு செயல்படுத்தி வருவதே இதற்கு காரணம் என்று தெரிவித்தார். புகையிலை பயன்பாட்டினால் ஏற்படும் தீமைகள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு வருவதாகவும் டாக்டர் சுமிதா மிஸ்ரா கூறினார். கோவா சட்டப்பேரவை உறுப்பினரும் முன்னாள் அமைச்சருமான திருமதி ஜெனிஃபர் மன்செரிட் இன்று காலமானார். அவருக்கு வயது 56. புற்றுநோயால் பாதிக்கப்பட்டிருந்த அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்ததாக மருத்துவர்கள் தெரிவித்தனர். தலகோவா சட்டப்பேரவை தொகுதியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட அவர் 2019ஆம் ஆண்டு பிஜேபியில் இணைந்தார். நேபாளத்தில் இன்று நிலநடுக்கம் ஏற்பட்டது. அது ரிக்டர் அளவில் 5ஆக பதிவானது. லும்பினி மாகாணத்துக்கு உட்பட்ட ருக்கும் கிழக்கு மாவட்டத்தில் இன்று மாலை 4:30 மணி அளவில் இந்த நிலநடுக்கம் ஏற்பட்டதாக அந்நாட்டு அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. அண்டை மாவட்டங்களிலும் நில அதிர்வு உணரப்பட்டதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆப்கானிஸ்தானில் நேரிட்ட இருவேறு சாலை விபத்துகளில் 3 பேர் உயிரிழந்தனர், 4 பேர் காயமடைந்தனர். கோஸ்ட் மாகாணத்துக்கு உட்பட்ட பகுதியில் சென்று கொண்டிருந்த கார் லாரி மீது மோதிய விபத்தில் 2 உயிரிழந்தனர், 3 பேர் காயமடைந்தனர். வடக்கு பல்க் மாகாணத்துக்கு உட்பட்ட பகுதியில் 2 கார்கள் நேருக்கு நேர் மோதிக்கொண்ட விபத்தில் 1 உயிரிழந்தார், 1 காயமடைந்தார். லித்துவேனியாவில் நடைபெற்ற உயிரியல் ஒலிம்பியாட்டில் இந்தியா 1 தங்கம் 3 வெள்ளிப் பதக்கங்களை வென்றது. பவ்யா கன்வான் தங்கப்பதக்கத்தை வென்றார். சௌமில் மெய்டி, நிஷித் கலானி மற்றும் அன்மோல் குமார் வெள்ளிப் பதக்கம் வென்றனர். 78 நாடுகளைச் சேர்ந்த 307 மாணவர்கள் இதில் பங்கேற்றனர். உலகக்கோப்பை கால்பந்து போட்டி இறுதி ஆட்டத்தில் அர்ஜென்டினா இன்று ஸ்பெயினை எதிர்கொள்கிறது. நியூ ஜெர்சியில் நடைபெறவுள்ள இப்போட்டி நள்ளிரவு 12:30 மணிக்கு தொடங்குகிறது. 3 முறை இக்கோப்பையை வென்றுள்ள நடப்பு சாம்பியனான அர்ஜென்டினா 4வது முறையாக கோப்பையை வெல்ல வேண்டும் என்ற உத்வேகத்துடன் களமிறங்க உள்ளது. 2010ஆம் ஆண்டு இக்கோப்பையை வென்ற ஸ்பெயின் மீண்டும் வெற்றி பெற வேண்டும் என்ற முனைப்பில் ஆட உள்ளதால் இறுதிப் போட்டி விறுவிறுப்பாக இருக்கும் என்பது ரசிகர்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது. இப்போட்டியை காண்பதற்கு ஏதுவாக கேரளா, மேகாலயா மற்றும் மணிப்பூர் மாநிலங்களில் பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளுக்கு நாளை விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. லார்ட்ஸில் நடைபெற்று வரும் இந்தியாவுக்கு எதிரான 3வது மற்றும் இறுதி ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் டாஸ் வென்று முதலில் பேட் செய்து வரும் இங்கிலாந்து சற்று முன் வரை 49 ஓவரில் 3 விக்கெட் இழப்பிற்கு 371 ரன் எடுத்துள்ளது. ஆசிய ஏஜ் குரூப் நீச்சல் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அப்துல் ஹபீஸ் தங்கப்பதக்கம் வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி உற்பத்தி தொடர்ந்து அதிகரித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். மேற்கு வங்கத்தின் சட்டம் ஒழுங்கு சூழல் குறித்து மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா இன்று கொல்கத்தாவில் ஆய்வு மேற்கொண்டார்.
நாகாலாந்தில் வெள்ளம் மற்றும் நிலச்சரிவு காரணமாக 3 பேர் உயிரிழந்தனர். நேபாளத்தில் இன்று நிலநடுக்கம் ஏற்பட்டது. அது ரிக்டர் அளவில் 5ஆக பதிவானது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டி இறுதி ஆட்டத்தில் அர்ஜென்டினா இன்று ஸ்பெயினை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.